கண்ணா, என்ன விஷயம்? ஒரு கணக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க தாத்தா. என்ன கணக்குடா? 100ல எத்தனை 9ன்னு அம்மா கிட்ட சரி கேட்டேன். சரி. அம்மா வந்து 10ன்னு சொன்னாங்க. ஆனா மிஸ் தப்புன்னு சொல்லிட்டாங்களே. சோ நான் இப்ப கரெக்டா சொன்னோம், அப்படிதானே? அம்மா சொன்னது தப்புதான்டா. ஏன்னா 100ல 29 இருக்கு. எப்படி தெரியுமா? 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. 100. ஏன் மாப்பிள்ள சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? என்னது? குழந்தை ஒரு கேள்வி கேட்கிறா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பெருசா கேட்டிருக்க போறா? கரெக்ட் மாமா. வத்த குழம்புல இன்னைக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது. இதை நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் சொரணம் இருக்கு மாமா. சொரணம் இல்லாத நீங்க சொல்றீங்க. சொரணம் இல்லாம தான் நீங்க தொலைச்சதெல்லாம் கரெக்டா கொண்டாந்து இங்க வச்சிருக்கனா? அதெல்லாம் நியாயம்தான். கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? என்னடி கேட்ட? 100ல எத்தனை 9 இருக்கு? 100ல 9 இல்லையே. இருக்கா? 1 2 3. மாமா தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். ஐயோ நீ வேஸ்ட்பா. என்னடி வேஸ்ட்ங்கற? அவளுக்கு வேணா நான் வேஸ்டா இருக்கலாம் மாமா. ஆனா உங்களுக்கு நான் வேஸ்டே கிடையாது மாமா. நீங்க தொலைச்சதை எவ்வளவு அழகா கொண்டாந்து வச்சிருக்கேன் பாருங்க. எடுத்துக்கங்க. வெரி குட். அந்த குட்ல தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாமா. என்ன சிக்கல்? உங்க ஸ்க்ரூ மாதிரி 1000 ஸ்க்ரூ இருக்கு மாமா. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால பீச்ல இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே அள்ளிட்டு வந்துட்டேன். இதுல உங்க ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்களே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்க. இதுலயா? அதுவா தான் இருக்கும். இதுல நான் தொலைச்ச ஸ்க்ரூவே காணுமே. காணமா? நல்லா பாருங்க மாமா. பார்த்துட்டு தான் சொல்றேன். இல்ல மாப்பிள்ள, இதுல மாமா நீங்க பீச்ல தானே வாக்கிங் போனதா சொன்னீங்க. ஆமா. அங்க இருந்த எல்லா ஸ்க்ரூவையும் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. இல்லையா? என்ன மாமா நீங்க? இந்த ஸ்க்ரூவை நான் தேடுறதுக்காக இங்க இருந்து மெரினா பீச் வரைக்கும் ஜல்லடை போட்டு தேடிட்டு வந்திருக்கேன். என்ன பீச் சொன்னீங்க? மெரினா பீச் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். நான் வாக் போனது பெசன் நகர் பீச்ல. பெசன் நகர் பீச்சா? ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ள. மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்க மாட்டேன்றாங்களே. என்னங்க இது? பார்த்தா தெரியல? நெட்டு போல்டு. இந்த வீட்டோட மாப்பிளையா வந்தனே, அதுக்கு உங்க அப்பா கொடுத்த கிஃப்ட். என்னங்க இது? நட்டு போல்ட் காமிச்சு கிஃப்ட்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவுமே புரியாதுரி. உங்க அப்பா பீச்ல வாக்கிங் போகும்போது வாக்கிங் ஸ்டிக்ல இருக்கிற ஒரு ஸ்க்ரூ கீழே விழுந்துருச்சான். போய் தேடி எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய பீச்ல நீங்க ஒரு ஸ்க்ரூவை போய் தேடினீங்களா? தேடினே. ஆண்டவன் கட்டல மாதிரி இது மாமா கட்டல. மீற முடியுமா? அவர்தான் முட்டாள்தனமா ஏதோ சொன்னார்னா நீங்களும் உடனே போய் தேடுவீங்களா? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது முடியாத. ஏன்? அவர்தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆச்சே. இங்க அவர் சொல்றதான சட்டம். பிடிக்கலனாலும் அந்த சட்டத்தை நாம மதிச்சு தானே ஆகணும். சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வித்யா. இதோட போட்டு விடு. நீ பாட்டுக்கு உங்க அப்பாட்ட போய் பேசி, இவன் என்னடா பொண்டாட்டியை தூது விட்டுட்டான்னு அவர் கோச்சிக்கிட்டு மறுபடியும் அவர் எதையாவது தேட சொல்லிட்டாருன்னு வையே. இப்பவாவது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சு போல்டு நெட்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏதாவது குண்டுசி கிண்டிசின்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணியே தீரணும். நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க. அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா வித்யா, அவர் ஒரு நாளாவது வாயை திறந்து என்ன பாராட்ட மாட்டாரான்னு நானும் என் மரியாதையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா உங்க அப்பாங்கிற அந்த பாறாங்கல்ல என்னால நகர்த்தவே முடியல. ஏங்க நகர்த்த முடியாது? நான் நகர்த்தி காட்டுறேன். நகர்த்தி காட்டுறேன்ல, நகர்த்தி காட்டுவோம். கிருஷ்ணா, அம்மாவோட மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அது உனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க எல்லாருக்கும் தான். வீட்டுல அன்பான அம்மாவா, குடும்ப தலைவியா, கம்பெனியில சுறுசுறுப்பா டைனமிக் சேர்மனா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்ல. நினைச்சு பார்க்கும்போது கண்ணுல கண்ணீர் தாமா நிக்குது.
என்ன செய்யறது? அவங்களுக்கு ஆண்டவன் எழுதுனது அவ்வளவுதான். அவங்களுடைய மறைவு அவங்களோட பழகின எங்களுக்கே வேதனையா இருக்கும்போது அவங்களுடைய ஒரே மகன் நீ. அவங்கள விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு பரிதாபமான நிலைமையில இருக்கிற உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாமா. போனவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன திரும்பி வரப்போறாங்க. மனசை தேத்திக்கம்மா. நாங்க எப்பவும் உன் கூடவே இருப்போம். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இல்ல காஃபியாவது குடிங்க. மீனாட்சி காஃபி கொடு. வேற என்ன அங்கிள்? அப்புறம் ஒரு விஷயமா, நீ இதுக்கு முன்னாடி ஆபீஸ் பக்கமே வந்ததில்ல. ஆபீஸ் விஷயம்னு உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிப்பு, பாட்டு, நடனம், இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. பிஸ்னஸை பற்றி உனக்கு என்னமா தெரியும்? உங்கள் அம்மாவும் இப்படி பாதியிலே விட்டுட்டு போவாங்கன்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? அப்படி நினச்சிருந்தா உன்னையும் சின்ன வயசுலயே நம்ம பிஸ்னஸ் பக்கத்தில் எடுத்திருப்பாங்கல்ல. பாவமா நீ. என்ன சொல்ல வரீங்க அங்கிள்? சின்ன வயசுமா, உனக்கும் பிஸ்னஸுக்கும் ஒத்து வராதுன்றேன். என் வயசுல இருக்கிறவங்க பிசினஸ் பண்ண மாட்டாங்களா? 100ல் 1-2 பொண்ணுங்க தாம்மா உன் வயசில் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல்மா. அதில் இறங்குறதுக்கு ரொம்ப அனுபவம் வேணும். அனுபவம் உள்ளவங்களை கூட வச்சுக்கிட்டா ஜெயிக்க முடியாதா? சொந்த அறிவே இல்லாமல் அடுத்தவங்கள நம்புனா அவன் மொத்தமாக ஏமாத்திட்டு போயிட மாட்டான். நான் ஏமாற மாட்டேன். நான் ராஜேஸ்வரியோட பொண்ணு. அதை தாம்மா நானும் சொல்கிறேன். நீ ராஜேஸ்வரியோட பொண்ணு தான். ஆனால் ராஜேஸ்வரி இல்லையே. அவங்க இருந்த சேர்மன் பதவிக்கு நீ தகுதியாவியாமா? யோசிச்சு பாரு. முதல்ல உங்கள் அம்மா ஒரு கம்பெனிக்கு சேர்மனாக இருந்தாங்கன்றதாவது உனக்கு தெரியுமா? இல்லை அந்த கம்பெனியோட பேராவது தெரியுமா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா என்ன, அதில் எத்தனை பேர், சேர்மன்னா என்ன, பப்ளிக் லிமிடெட்னா என்ன, பிரைவேட் லிமிடெட்னா என்ன, சரி கம்பெனி லாவாவது உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் கம்பெனி விஷயங்களை எப்படிமா மூக்க நுழைக்க முடியும்? அங்கிள் ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. ஐஸ் வாட்டர் சாப்பிட்றீங்களா? என்னம்மா நீ? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். படபடப்பா இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது இல்லைல்ல, அதனால தான் சொன்னேன். ஏம்மா, நான் உன் அனுபவத்தை பற்றி பேசுனா நீ வெறும் வயசை பற்றி பேசுறியே. நான் நேராக விஷயத்துக்கே வர்றேன். வாங்க. உங்கள் அம்மா இருந்த சேர்மன் சீட்டு இப்போ காலியாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒன்று நிற்க வைக்க யாராவது யோசனை சொல்லுவாங்க. அதை நீ கேட்டுறாத. தேவையில்லாமல் விவரம் தெரியாத விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனையை வளர்த்துக்காத. உனக்கு இது வேண்டாம். வேணும்னா? என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி கிளுகிழுப்பையா இது? அடம் பிடிச்சா வாங்கி கொடுக்கறதுக்கு. கம்பெனியோட தலைமை போஸ்ட்டுமா. யாராவது ஆசை காட்டினா கூட அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. உனக்கு தெரிஞ்ச பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம்னு வயசுக்கு தகுந்த வேலையை மட்டும் செய்ய, இல்லைன்னா வில்லங்கமாயிடும். எல்லாம் உன் நன்மைக்கு தாமா சொல்கிறேன். சேர்மன் போஸ்ட்டுக்கு ஆசைப்படாத, அது உனக்கு நல்லதில்லை. ஹலோ ராம். எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். ஓ ஐ அம் சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
என்ன ரொம்ப ஏர்லியரா வந்துட்டீங்க போல இருக்கு. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் பதவிக்கு என் பையன் வரணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு போர்டு மெம்பர் சம்மதிக்கணுமே. அவங்கள 3 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ம்ஹும். இன்னும் 2 பேரை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுடைய ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சின்ன புள்ள மிட்டாய்க்கு ஆசைப்படுற மாதிரி அந்த கிருஷ்ணா, அதான் அந்த ராஜேஸ்வரியோட பொண்ணு, சேர்மனுக்கு நிக்கிறா. முடிவு பண்ண வேண்டியது போர்டு மெம்பர்ஸ். ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வரதுக்கு யார் ஒத்துப்பாங்க? அப்படின்னு நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. சில நேரத்துல எதிர்பார்க்காதது கூட நடந்துரும் இல்லையா? ஆ, மற்ற விஷயமா இருந்தா சாதாரணமா விட்டு கொடுத்துடலாம். இது என்னுடைய கௌரவ பிரச்சனையாச்சே. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஜானகிங்கிற லேடி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாமே. அவங்கள நமக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும். அப்புறம் டாக்டர் நடேசன், அவர்கிட்டயே நீங்க பேசணும். அவ்வளவுதானே. இப்போவே பேசிடுறேன். நான் என்ன சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நாட் ரீச்சபிள். அப்ப டாக்டர் நடேசனுக்கு ஃபோன் பண்ணலாமே. யா ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் நீங்களும் இருக்கீங்களா? அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அடுத்த சேர்மன் யாருங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு. நியாயமாக பார்த்தா என் ஃப்ரெண்டு சுந்தர்லிங்கத்தோட பையன் ஜெகதீஷ்க்கு தான் வரணும். ஏன்னா படிப்பு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஃபேவராக இருப்பான். ஆனால் இப்போ அந்த போஸ்ட்டுக்கு ராஜேஸ்வரியோட பொண்ணு கிருஷ்ணா தான் போட்டி போட போகிறாளாம். காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுக்கு கம்பெனி நிர்வாகத்தை பற்றி என்ன தெரியும்? நிர்வாகம் பண்ணுறதுக்கு அனுபவம் பயிற்சி முக்கியம் இல்லையா? அவளுக்கு எந்த திறமையும் இல்லையா? அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் ஜெகதீஷ் சேர்மன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஐல் கால் யூ லேட்டர். யா, பாய். உங்கள் ஆசை நிறைவேற போகுது. 100% உங்கள் பையன் ஜெயிச்சிட்டான். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் உங்கள் பையன் தான். ரியலி? தேங்க்யூ 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 ராம். தேங்க்ஸ். இட்ஸ் மை ப்ளஷர், இட்ஸ் மை ப்ளஷர். 50 சமோசா, 50 பலூன். அனி, ராஜேஷோட பர்த்டே வருது. அவனுக்கு என்ன gift வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சு ஒரே குழப்பமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது புதுசா வாங்கி கொடுக்கணுமே அனி. வாங்குறது பெருசு இல்லடா, ஆனா அவன் அதை உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி பொருளா வாங்கணும். ஆமா, அந்த மாதிரி என்ன வாங்கி கொடுக்கறது? அவன்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஏதாவது புதுசா வாங்கணுமே. அண்ணி, ஹேண்டிகேம் கேமரா வச்சிருக்கானே. ஐபேட் அதுவும் இருக்கே. புது மொபைல் போன் வாங்கி கொடுக்கலாமா? ஒண்ணுக்கு 2 3 இருக்கு. வேற என்ன வாங்குறது? என்ன வேணா வாங்கலாம், எது வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்கோனே. ஐயோ, உங்களுக்கு இல்லைங்க. ராஜேஷ்க்கு பர்த்டே, அவனுக்கு என்ன gift வாங்கலாம்னு இப்பதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ராஜேஷ் பர்த்டே எல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கிற. என் பர்த்டே ஒரு நாளாவது கொண்டாடி இருக்கியா நீ? உங்க பர்த்டே February 29. அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் 29 உங்க பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிறோமே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. சரி, ராஜேஷ்க்கு கோட்டு கிட்ட ஏதாவது வாங்கும் போது எனக்கு 4 சேர்த்து வாங்க சொல்லு. அப்பப்ப போட்டுக்குவோம்ல. அனி, ஏன்பா கவலைப்படுற? உனக்கு ஜம்மன் 2 சூட் தச்சிடுறேன். ஆனா ஒழுங்கா ஆபீஸ் போகணும். கண்டிப்பா போடுற நீ. இந்த போனு ஒரு நிமிஷம். பாத்தீங்களா நீ இவர் பேசுறத? டெல் மீ வில்லியம்ஸ். அனி, யா, பேசாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாமே. என்ன gift வாங்கலாம் அவர் யோசிச்சு வச்சிருப்பார்ல. ஆமா, பெட்டர் வி ஆஸ்க் ஹிம். ஏன்னா அதே மாதிரி அவரும் வாங்கிட்டு போறாரு. என்னங்க பாரதி பேசுறேன். சொல்லுமா. ஏங்க, ராஜேஷ் பர்த்டேக்கு நாங்கெல்லாம் என்ன gift வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன gift வாங்க போறீங்க?
அதெல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ். ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. சஸ்பென்ஸா? நம்ம மட்டும் என்ன குறைஞ்சிட்டோமா? நம்மளே ஏதாவது நல்லதா வாங்கலாம். கண்டிப்பா நீ பேசாம கடைக்கு போய் அங்க டிசைட் பண்ணிக்கலாம் வா. எது கூப்பிட்ட? நான் தான் விளையாடிட்டு இருந்தேன்ல. ஐயோ சத்தமா பேசாத. சரி எது கூப்பிட்ட சொல்லு. வெளிப்படையா பேசினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீ எது சொல்ற? நாளைக்கு ராஜேஷ் அண்ணாவோட பர்த்டேல, அதனால என்ன gift வாங்கலான்னு உன்னை கூப்பிட்டேன். ஆமால, என்ன கிஃப்ட் வாங்கலாம்? அதான் நானும் கேக்குறேன். அது வாங்கலாமா? அது வேணாம், இது வாங்கிக்கலாம். அது சரி, எது வாங்கினாலும் பணம் வேணுமே. சரி உங்க அம்மா கிட்ட கேட்கலாமா? ஐயோ, எங்க அம்மா கிட்ட எல்லாம் வேணாம். என்ன வாங்க போறோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆளே மாத்திரம். யாரு? தாத்தா தான். எதுக்குன்னு தாத்தா கிட்ட என்ன சொல்றது? எதுக்குன்னு சொல்லாம வாங்குறோம், ஐடியாவை மாத்துறோம். என்ன ஐடியா? முதல்ல வா, தாத்தாவை பிடிக்கலாம். மா, ஒரு கப் காஃபி கொண்டாமா. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க வந்தீங்க? நான் காஃபி கேட்டேன், ஒருத்தரும் கொண்டு வரலையே. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பணம் வேணும். பணமா? பணம் இல்ல தாத்தா, பந்தயம். பந்தயம். பந்தயமா? எந்த பந்தயத்துக்கு நான் ரெடி. தாத்தா, பந்தயம்னா சும்மா இல்ல, நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஆ, பந்தயத்தை தோத்துட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு பணம் தரணும். அது நியாயம் நியாயம். நான் பந்தயத்தில் தோத்தா பணம் தரணும். நான் தோத்துட்டா ஒரு 50 ரூபாய். 50 ரூபாவா? என்ன பேசுறாரு இவரு? இப்ப சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் எவ்வளவு விக்குது? அப்ப சரி, நீங்களே சொல்லுங்க. 500. ஷூ, பெரியவங்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல. 500 இல்ல தாத்தா, 5 questions. 5 அந்த questions. 5 questionsல நாங்க rapid fire ரவுண்ட்ல கேட்போம். நீங்க பட்டுன்னு क्वेश्चनக்கு ஆன்சர் சரி. கொடுத்துறோம். நீங்க மிஸ் பண்ணீங்க, நீங்க அவுட். ஆ? சரி. எல்லா சரி, क्वेश्चनக்கும் சரி. ராங் ஆன்சர் சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கணும் ஆளாளுக்கு. ஆ? 1000 ரூபாய் ஆளாளுக்கு. 2000 ரூபாய் கொடுக்கணும். ஏண்டி, உனக்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு சைஃபர்னு தெரியுமா? 2 3ன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் ஆளாளுக்கு. சரி, மேனேஜ் பண்ற விடு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? இல்ல எனக்கு கேட்க தான் தெரியும், நீங்க தான் பதில் சொல்லணும்.